கீழே சந்தியாவோட முகத்தை நிமிந்து கூட நம்மளால பார்க்க முடியல. அவ கண்ணை பார்த்தாலே ஏன்டா என்னை ஏமாத்துனன்னு கேக்குற மாதிரியே இருக்கு. சாரி சந்தியா. என்ன புது மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்படி இங்க? அப்படின்னா சார் இப்போ என்ன எதிர்பார்க்கல, சோனி வருவானி எதிர்பார்த்தீங்களோ? நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நீ திடீர்னு மேல வந்தோன்னு தான் நான் அப்படி கேட்டுட்டேன். ஏன் ஏன் இப்படி ஒரு பிளான் போட்டா? எதுக்கு இப்படி வந்து மாற்றி தாலி கட்டினா? நீ எதுக்கு இப்படி என்ன தவிக்க விட்டா? ஏண்டா ஏன் என்ன இப்படி ஏமாத்திட்டா? இல்ல சந்தியா, சாரி. நான் உனக்கு தான் தாலி கட்டணும்னு வந்தேன். ஆனா மாத்தி உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். அப்படின்னா நீ அவ கழுத்துல மாற்றி தானடா தாலி கட்டினா? அப்புறம் எதுக்கு எல்லார் முன்னிக்கும் அவதான் என் பொண்டாட்டின்னு அவளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறா? அவளை வேண்டான்னு சொல்லிட்டு என்ன ஏத்துக்கடா. அது எப்படி சந்தியா? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன். அவளை எப்படி நான் வேண்டான்னு சொல்ல முடியும்? அப்பனா நீ என்ன லவ் பண்ணது, என்ன என்ன துரத்தி துரத்தி லவ் பண்ணது அவ்வளவுதான் பொய்யா? அப்போ என் வாழ்க்கைக்கு என்ன வழி? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத சந்தியா. நான் உன் தங்கச்சி கழுத்துல விருப்பம் இல்லாம தாலி கட்டினேன். ஆனா இப்ப நான் அவளை ஒய்ஃபா ஏத்துக்கிட்டேன். நீயும் உனக்கு தான் உன் மாமா இருக்கார்ல, அவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. ஏண்டா என் தங்கச்சி நீ ஏத்துக்கிட்டியா? எப்படிடா? நான் சின்ன வயசுல இருந்தே எங்க மாமா கூட தான் ஒன்னாவே இருந்திருக்கேன். ஆனா என் மாமாவை இன்ன வரை என் மனசுல ஏத்துக்க முடியல. ஆனா நீ என் தங்கச்ச கொஞ்ச நாள் தான்டா பார்த்தா, அதுக்குள்ள எப்படிடா அவளை ஏத்துக்கிட்டா? அப்போ என் மேல வச்சிருந்த காதல் அவ்வளவுதான்டா பொய். அப்போ என் மேல வச்சிருக்க காதல் பொய்யாடா? இத பாரு, இப்ப நான் உன் தங்கச்சியோட ஹஸ்பண்ட். இனிமேல நீ என்கிட்ட இப்படி பேசுறது சரி வராது சந்தியா. நீ உன் மாமா கூட ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கோ.